இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உன்னதத்தின் பலன் உங்களுக்கு வேணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நமக்கு தேவை. ஆகவே இங்கே சொல்லும்போது சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பலன் அடைந்து இன்றைக்கு விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, அதாவது உண்மையாகவே அநேக மக்கள் கிறிஸ்துக்குள்ளாகவே இல்லை. அநேக மக்கள் என்ன இல்லை, கிறிஸ்துக்குள்ளாகவே இல்லை. என்ன, பரிசுத்த ஆவியினுடைய பலன் அவங்களுக்கு இல்லை. பேதுரு மாதிரி தான் இருக்காங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, நல்லது நடந்தால் ஆண்டவர் நல்லது செஞ்சார், ஏதாவது சின்ன விஷயம் வந்தால் அவ்வளோதான், சபையோட்ட ஓடிடுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியினர் பலன் வரும்போது பேதுரு பாருங்களேன், பேதுரு கவனிச்சுக்கோங்க, இயேசுவானவர் கூட இருந்தால் 3.5 வருஷம் கம்ப்ளீட் ஆக போது கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடித்தார்கள். அண்ணா காய்பா அரண்மனையில் இருக்கும்போது ஒரு வேலைக்காரி சொல்கிறா, நீயும் அவன் தானே, அவரோடு இருந்தவன் தானே என்று சொல்லும்போது அவரை நான் அறியேன் என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் பேதுரு. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள் வரும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது இவன் காவலில் இருந்தான், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தான். இவன் வசனத்தை கேட்டவர்கள் அநேகவர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பான வாழ்க்கை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பான வாழ்க்கை, 2 வாழ்க்கை பிடிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு. ஆக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் போன வாரம் நினைக்கிறேன் விழுப்புரம் போயிட்டு இருந்தேன், ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப். இன்றைக்கு சபையில் என்ன நடக்கிறது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நல்லா மியூசிக் பண்ணி பாட்டு பாடி அந்நிய பாஷையில் நிரம்புகிறோம், ஆவியில் நிரம்புகிறோம், தட்டுகிறோம், சந்தோஷம்தான். ஆனால் இதற்காக மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா என்பது தான் கேள்வி. ஆண்டா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அங்க சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதா சமாரியா பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சியாப்பார்கள். அப்போ மரணமே நேரிடுதா என்னாலும் நாம் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். அந்த அபிஷேகம் யாருக்குள்ள இருந்தது? அப்போஸ்தலருக்குள்ள இருந்தது, அந்த காலத்து விசுவாசிக்குள்ள இருந்தது, இப்பவும் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இவை எல்லாற்றையும் விட சபை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இந்த கவலையை தரது யாருங்க? பரிசுத்த ஆவியினருங்க. இன்னைக்கு சபை பற்ற ஒரு கரிசனை சபை ஜனங்களுக்குள் இல்லை. தேவனை குறித்த ஒரு ஒரு பக்தி வைராக்கியம் இன்றைக்கு சபைக்குள்ள இல்லாதது காரணம் என்னன்னா, தேவன் பேர் ஆழமான அன்பு இல்லை. என்ன பாஸ்டர், நான் ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்லலாம், ஆழமான அன்பு எப்படி தெரியுமா? உயிரினும் மேலாக நேசிப்பது. அதான் ஆதர் பாடும்போது உன்னத பாட்டில் சொல்லும்போது, உன்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. இது எங்கிருந்து வந்து தெரியுமா? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நீர் 6ஆம் வசனம், நீர் என்னை உம்மை இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல வலியது, நேசம் மரணத்தை போல வலியது,
நேச வைராக்கியம் பாலாத்தில் போல் குடிதான் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாக இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அபிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அது இயேசு கிறிஸ்துக்கும் இது எதை பற்றி சொல்லுது? மனவாட்டியான சபையும் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுது. மனவாட்டியான சபை ஆண்டவர் எப்படி நேசிக்கணுமா இங்க சொல்லுது பாருங்களேன். நேசம் மரணத்தை பார்க்கும் வழியது. நேசிக்கணும். அந்த நேசம் உண்மையாக நேசிச்சோம்னா மரணத்தை பார்க்கணும் வழியது. சின்ன பசங்களுக்கு சொல்லணும். என்ன ஒருத்தர் நேசிச்சா புரிஞ்சுட்டாங்கன்னா அப்படியே சீட்டில் தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கடந்த நாட்களில் நான் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. கடந்த நாட்களில் வயது கொஞ்சம் மிடில் ஏஜ், அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ ஆவியான சொன்னார், இந்த காரியங்களை சொன்னார். ஒரு மனுஷனை நேசித்தார், ஆனால் அவன் விட்டுட்டு போயிட்டான், கல்யாணம் ஆகலை. ஆனால் அந்த அம்மா அந்த நேசத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்காமல் இன்னும் இருக்கு. அந்த மனுஷனை நேசித்த அந்த நேசத்துக்காகவே திருமணமே செய்து கொள்ளாமல் அந்த பிள்ளை இருக்கு இன்னும். ஏன் தெரியுமா? நேசம் மரணை போல வலியது. சூசைட் பண்ணிக்கிறாங்க மனுஷனை நேசிக்கிறதுனால. அந்த நேசம் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று. அந்த நேசம் யார் பேரில் இருக்கணும்? தேவன் பேரில் இருக்கணும். அடுத்து சொல்லுது, நேசம் நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதாக இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையாக இருக்கிறது. அந்த நேசத்தை திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. வெள்ளம் போல தண்ணீர் வந்தால் கூட அந்த அன்பையும் நேசத்தையும் தணிக்க முடியாது. ஒரு வீட்டில் ஆஸ்திகளெல்லாம் கொடுத்தா கூட அந்த நேசத்தை தணிக்க முடியாது. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையிலும் பணமோ அந்தஸ்தோ எதுவுமே அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆகவே கிறிஸ்து மேலே ஒருவன் அன்பு வைப்பாரானால் நேசிக்கணும். அந்த நேசம் வைராக்கியமாக மாறணும். அந்த நேச வைராக்கியத்தில் தண்ணீர் போல பிரச்சனைகள் வந்தாலும், அக்னி போல பிரச்சனை வந்தாலும், சாத்தராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ போன்ற அக்னி ஜுவாலையில் போடப்படுகிற அனுபவம் வந்தால் கூட நான் ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன். அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளோ நேசம் எனக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதை சொல்ற, சபை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. முதலாவது தேவன் பேரில் ஆழமான அன்பு, சபை குறித்த ஆழமான அன்பு, பக்தி வைராக்கியம் வேணும் சபைக்கு மேல. ஏன் தெரியுமா? எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஒன்னே ஒன்று நிரந்தரம், சபை மட்டும்தான். சபை தான் ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இந்த உலகத்தில் நம்ம கோடி கோடியாக சம்பாதித்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், யார் இருந்தாலும், சபை மட்டும்தாங்க உனக்கு அத்தாரிட்டி பரலோகத்துக்கு போகிறதுக்கு. இயேசு மட்டும்தான் நம்மை கொண்டு போக முடியும். மணவாளனாக இயேசு பரலோகத்தை விட்டு வருகிறார், நம்மை அழைத்து செல்வதற்கு வருகிறார். மணவாளனாக இயேசுவை தான் நாம் நேசிக்கும். இந்த உன்னத பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மணவாளனை இயேசுவை நாம் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்க வேண்டும். ஆகவே இயேசுவை நேசிக்க, நான் இப்போ சொன்னேன் தெரியுங்களா, 3 வருஷம் இயேசுவானவர் ஊழியத்தை செய்தது 120 பேர். ஆனால் ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் சாதிக்க முடிந்தது. எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ரோமர் 5:5 சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வைக்கப்படுது. ஆக பரிசுத்த ஆவியானவர் என்ன வந்தார்னா தேவ அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவர் மேல் ஒரு ஆழமான நேசம் நமக்கு உருவாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஆத்ம பாரம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஜபஜீவியம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வேதத்தை வாசிக்கிற தாகம் வரும். ஏன் தெரியுமா? ரோமர் 8:14-15 சொல்லுது, யார் தேவனுடைய ஆவியினாலே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய
புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் நடத்துவதற்கு 14ஆம் வசனம், யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியான நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு வேணும். இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகக்கூடாதா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாது. யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். நீங்கள் வாசித்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் ஆசியாவுக்கு போகக்கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? பவுல் அப்போஸ்தலனை தடை பண்ணுறார். பவுல் அப்போஸ்தலனை தடை பண்ணுறாரு. நீ அங்கே போகாதப்பா. ஏன்? நீ எங்கே போகணும்? அந்தியோகாவுக்கு போகணும். நீ எங்கே போகணும்? அந்தியோகா பட்டணத்துக்கு போகணும். ஆகவே அந்தியோகாவுக்கு போகும்படி, ஆசியாவுக்கு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணி, மீசியா தேசத்துக்கு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் அவனை தடை பண்ணி ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். மக்கதோனியா சேர்ந்த ஒருவன் வந்து தன்னுடைய நாட்டுக்கு உதவி செய்யும்படி, தன்னுடைய பட்டணத்துக்கு உதவி செய்யும்படி கேட்பதை போன்ற ஒரு தரிசனத்தை பார்த்த பிறகு அவன் மக்கதோனியா புறப்பட்டு போகிறான். ஆகவே யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆகவே நம்மை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்மை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. எனக்கு அன்பானவர்களே, நம்மை நடத்துவது யார்? தேவன் நடத்துகிறாரா? நம்மை நாமே நடத்தி கொண்டு இருக்கிறோமா? யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். அப்பா நமக்குள்ள வந்துடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து தைரியமாக இருப்பீங்க. மரணமே நேரிடுதினாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுவேன். இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பின்வாங்கி போகிற நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? நாம் ஆண்டவருக்குள்ள பலனடையவில்லை. ஆண்டவருக்குள்ளாக நாம் பலனடைந்து தேவனுக்காக நிற்கவில்லை. சோர்ந்து போகிற சத்துவத்தை அளிக்கிற ஆவியானவர் இந்த ஆராதனை இறுதியில் உங்களுக்கு நல்ல பலனை தருவாராக. ஹல்லேலூயா. ரீனா தாரா நாஷகன. அடுத்து என்ன தெரியுமா? அடுத்த ரொம்ப அற்புதமான விஷயம், வரங்கள். நிறைய விஷயம் பேசலாம். சனிக்கிழமை நிறைய ஒரு டாப்பிக்கே பேசலாம். சனிக்கிழமை மறக்காமல் வந்துடுங்க. கவனிங்க, ஆண்டவர் சாதாரண மனிதனை எடுத்து சகல பிசாசு துரத்தவும், நோய்களை குணமாக்கவும் அதிகாரம் வல்லமை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க அனுப்புகிறார். ஹல்லேலூயா. சாதாரண மனிதர்களை லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சாதாரண மனிதர்களை, படிப்பறிவு அற்றவர்களை, எழுத படிக்க தெரியாதவர்களை தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி, தம்முடைய வல்லமையினாலே நிரப்பி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும், அவர்கள் கரங்களை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்யவும் கர்த்தர் அவர்களை அனுப்பினார். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 4 லூக்கா இல்லை, அப்போஸ்தலர் 4:13. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே, இல்லம்மா லூக்கா இல்லம்மா, அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் பேசுகிறார்கள். பேதுரு பேசுறான். பேதுருவை எங்க கண்டுபிடிச்சாரு ஆண்டவர்? கலிலேய கடற்கரையில் மீன் பிடிச்சிருக்கப்போ மீன் கிடைக்கலன்னு சோர்ந்து போகும்போது, பேதுருவே படகை என்ன பண்ண, கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளிப்போம். கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளினா வலை வீசு. இப்போ சொல்கிறேன், ஐயரே ராம் முழுது நாங்கள் வலை வீசினோம், ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். ஓட்டவுடனே திரளான மீன்கள் கிடைக்கிறது. பிரமித்து 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன் கிடைக்கிறது. அவன் பிரமித்து போய் பாவியாக என்னை விட்டு அகன்று போம் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை இன்று முதல் உன்னை மனுஷனை பிடிக்கிறான் மாற்றுவேன். படிப்பே இல்லை மீனவன் அவன் எப்படி பேசுகிறானா,
படிப்பறியாதவர்கள் பேதமை. பேக்கடா இவன் சொல்லுவான் தெரியுமா? பேச தெரியாமல் பேசுகிறான். பேக்கடா என்ன? அந்த பேக்கை தான் வச்சு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவனும் கிருபை செய்தான். பேதமை உள்ளவன், என்ன பேசணும்னு தெரியாது, படிப்பறிவு இல்லை, ஞானம் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சுதான் வலை படகு மீன், வலை படகு மீன், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒருவனை எடுத்து பேச வைத்து ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர், இன்னொரு பிரசங்கத்தில் 4000 பேர் ரட்சிக்கக்கூடிய வல்லமை எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நடத்தினது. பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்தினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிற சபைகள் வளருகிறது. நம்ம சபை வளர்ந்ததுக்கே காரணம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் தான். இன்றைக்கு நம்ம சபையானது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படும் போது உங்களை கொண்டு தேவன் பெரிதான அற்புத அடையாளங்களை செய்வார். உங்களுடைய கரத்தை கொண்டு தேவன் உங்கள் பெரிதான அற்புத அடையாளங்களை செய்வார். உங்கள் நாவினால தேவ வார்த்தைகளை நீங்கள் பிரசங்கிப்பீர்கள். தேவனை கொண்டு இன்னைக்கு அநேக விசுவாசிகள் விசுவாசத்தை பார்த்து ஓடுறாங்க. அநேகர் பாஸ்டர் எல்லாம் வர்றவங்க எல்லாமே கிறிஸ்தவங்க தான். பார்த்துங்க, இந்துக்கள் குறைவு. சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, பாஸ்டர் எனக்கு மந்திரவாதம் வச்சுட்டாங்க, பாஸ்டர் அப்படி. அட பாவிகா, பிசாச துரத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற நாமே பிசாச பெட்டியில் ஏன் இருக்கிறோம் தெரியுமா? உனக்குள்ள பரிசுத்த ஆவியினர் இல்லை. பரிசுத்த ஆவியினர் உனக்குள்ள இருந்தால் பிசாசின் ஆவிக்கு எங்கே இடம்? அதான் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனான கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறி போகிறீர்கள். அவர் தங்கும் ஆலயமாய் மாறி போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பேசும்போது தேவன் உங்களிலிருந்து பேசுவார். நீங்கள் கரங்களை நீட்டும் போது பிசாசு பிடிச்சி எதிர கரங்களை நீட்டும் போது ஆண்டவர் அவர் தம் கரத்தை நீட்டி பிசாசு இந்த வரங்களை குறித்து பேசினேன். அப்போது நான் சொன்னேன், என்ன தெரியுமா? நீ பேசினா போ பிசாசே அப்படின்னு நீ சொல்ற. இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு. நீ பேசினா அது என்ன சொல்லும்? நான் பவுலையும் அறிவேன், இயேசுவும் அறிவேன், நீ யாரான்னு கேட்கும். நான் பவுலையும் அறிவேன், இயேசுவின் அறிவேன், நீ யாரா கேட்கும். யாரு? நீயா போ பிசாசுன்னு சொன்னான். ஆனால் உனக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் போ பிசாசுன்னு சொன்னா என்ன சொல்லும்? பொத்துன்னு விழுந்து போகும். அல்லேலூயா. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா என்ன நடக்கும்? பொத்துன்னு விழுந்து அது உன்னை விட்டு ஓடி போகும். பொத்துன்னு விழுந்து அது உன்னை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா போ பிசாசுன்னு சொன்னா அந்த வார்த்தையோட யார் இருப்பாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருந்து பேசுவார். அதுதாங்க அற்புதம். போ பிசாசன் நீ சொன்னா என்ன சொல்லும்? பவுலையும் அறிவேன், இயேசுவும் அறிவேன், நீ யாரான்னு கேட்கும். ஆனா வார்த்தையில யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசுவின் நாமத்தில் போ பிசாசேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையில வல்லமை யார் கொண்டு வருது? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கலாம் இருக்கும்போது நீ சாதாரணமா சொன்னாவே பொத்துன்னு விழுந்து பிசாசு போயிடும். கரங்க தேடி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லு. நேற்று ஒருவருக்காக ஜெபிக்க சொன்னேன். எல்லா ஊழியக்காரன் சேர்ந்து ஜெபிச்சாங்க. அந்த மனுஷன் விழுந்து பிசாசு பிடியிலிருந்து ரொம்ப சிரமப்பட்டார். பொத்துன்னு விழுந்து போயிட்டார். அந்த ஊழியக்காரர் கொண்டு கையை வச்சாங்க. நீ கை வச்சா பிசாசு டே கையறான்னு சொல்லும். நீ கை வச்சா நீ யாரா கையறான்னு சொல்லும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு அறையும். நிறைய பாஸ்டர் அடி வாங்கின பாஸ்டர்லாம் எனக்கு தெரியும். திருப்பி ஒரு அறையும். நீ யாரா என் மேலே கை வைக்கிறேன்னு திருப்பி அரைஞ்சிடும். ஆனால்
உனக்குள்ள அபிஷேகத்தினால நீ கையை வைக்கும்போது உன் கரத்தின் வழியாய் ஆவியானவர் கிரியை செய்வார் தெரியுமா? உன் கரத்திலிருந்து ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்வார் தெரியுமா? நீ கரத்தை நீட்டும் போது தேவன் உன்னோடு, அவரோட கரமும் அங்கே நீளம். ஓ ரீகாலா தாரானா ஷஹனானா. நீ கை வைக்கும்போது உன் கரத்திலிருந்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை புறப்பட்டு பிசாசுகளை உண்மையா சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அழகான ஒரு வார்த்தை உபாகமம் புத்தகம் நினைக்கிறேன், உபாகமம் புத்தகம் கடைசி அதிகாரம் வாங்க, கடைசி அதிகாரம் வாங்க. ஓ 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பா அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பான இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உனக்கு சகாயம் செய்யும் கேடமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துரு உனக்கு இச்சகம் பேசி அடுவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். மோசே சொல்றார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? அப்படியால் உன் கரத்தை நீட்டும் போது தேவன் தம் கரத்தை நீட்டுவார். அடிக்கடி நான் ஒரு உதாரணம் சொல்வேன். யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் எதிரே செங்கடல், பக்கத்தில் என்ன இருக்கு? வனாந்தரம் அடைத்து போட்டது. பின்னால பார்வோனின் சேனைகள் வருகிறது. ஜனங்கள் பயந்து நடுங்குகிறார்கள். ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது மோசே 15ஆம் வசனம், நீ என்ன பண்ண? உன் கோலை ஓங்கி உன் கரத்தை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. உன் கோலை ஓங்கி கரத்தை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அவனா தேவனா என்ன கை நீட்டினா சமுத்திரம் பிளக்கிறதுக்கு இல்லைங்க. அவனோட தேவன் இருந்தார். உன்னோட தேவன் இருப்பாரானால், உன்னோட தேவன் இருப்பாரானால், உன்னோட கர்த்தர் இருப்பாரானால், நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீ பாஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாஸ்டர் அம்மாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஒரு ஊழியக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்க கரத்தை நீட்டினா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால், கரத்தை நீட்டினா உன் கரத்தை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உன் கோலை ஓங்கி கரத்தை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவரே, அவங்க விசுவாசிங்களாம் ஒரு பிசாசு போகிறதுக்காக ஜோம் பண்ணுறாங்க, போவே இல்லை. அது என்ன பண்ணுது? அவன் அப்பா என்ன பண்ணுறாரு? என்னடா போகலன்னு இயேசு கிறிஸ்துக்கிட்ட கூப்பிட்டு வர்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவங்கள பார்த்து? அற்ப விசுவாசியே, எவ்வளோ நாள் உங்களோட இருப்பேன். அப்போ பிசாசு, ஒரு விசுவாசி பிசாசை துரத்தல்னா அவன் அற்ப விசுவாசி. ஒரு விசுவாசி பிசாசை துரத்தல்னா அவன் யாரு? அற்ப விசுவாசி. நீ பிசாசை துரத்தணும், நோய்களை சுகமாக்கணும், உன் கரத்தை கொண்டு அற்புத அடையாளம் நடக்கணும். மார்க் 16:17 சொல்லுது, விசுவாசிக்க நடக்கும் அடையாளம் அவனை, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அடுத்து சொல்லுது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேடு யாதொன்று குடித்தால் அது அவர்கள் சேதப்படுத்தாது, வியாதிஸ்து மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த தேசம் எழுப்புதலை சந்திக்கணும்னா இந்த வரங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. அல்லேலூயா. அப்படி செய்யணும்னா ஒரே ஒரு விஷயம், உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரணும். பரிசுத்த ஆவியானவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அந்நிய பாஷை பேசணும், கரங்களை தட்டணும், அப்படியே உணர்ச்சி பூர்வம் அப்படியே பண்ணிடணும், அங்கேயே விட்டுட்டு போயிடணும். நீ விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்றும் என்ன, அவர் உன் ஃப்ரெண்டு கிடையாது, அவர் உன் நேசர். அவர் உனக்குள்ள வர விரும்புகிறார், உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார்,
உன்னை நடத்த விரும்புகிறார். உன் கரத்தினால அவர் ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். பரலோக பணியை உன் மூலம் செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசி மூலம் கர்த்தர் பரலோக பணியை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசி மூலம் பிசாசின் ராஜ்யத்தை அடித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் தேடுகிறார். யார் என் காரியமாக போவான்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவான்? யார்? எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, நான் என்ன பாஸ்டராவே தேவையில்லைங்க. நோய்களை சுகமாக்கும் பிசாசத்தோடத்தும் பாஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பாஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தாவின் உனக்குள்ள இருந்தா போதும். தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா போதும். உன் கரத்தை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். நீங்கள் தவறாக பின்பற்றுகிறீர்கள். நான் ஒருபோதும் பாஸ்டருக்காக தான் பிசாசு போகும் நான் எந்த காலத்தில் நான் சொன்னதில்லை. நான் வயசாயிடுச்சு, எனக்கு படிப்பில்லை, நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் எல்லாமே செய்ய முடியுங்க. அல்லேலூயா. சர்வங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவார். சர்வங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவார். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். அப்போ ஆவியில் பலன் அடைகிற அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்க உங்களைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தான தர்மங்கள் பரலோகத்தை எட்டினது. ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. ஆண்டவர் இரக்கம் படுறார். ஐயோ, தான தர்மம்லாம் செய்கிறானே, இவன் ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போயிடுவானே, அப்போ ஒன்று செய்ய தேவதூதனை அனுப்பி நீ கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டு நீ சொல்லுப்பான்னு அனுப்பி விடுறார். தேவதூதன் வர்றான். சுவிசேஷத்தை சொன்னானா? இயேசு நல்லவர்னு சொன்னாரா? இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னாரா? இயேசு உனக்காக 3 ஆண்டுகளில் ரத்தம் சொட்ட சொட்ட சொங்கினார்னு சொன்னானா? தேவதூதன் சொல்லலை. போப்பா, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே கடற்கரையோரம் தோல் பதனிடுகிற சீமோன் ஒருத்தன் வீடு இருக்குது. அந்த வீட்டில் பேதுருன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடு, உனக்கு சொல்ல வேண்டியதை அவன் சொல்லுவான். அட்ரஸ்லாம் பண்ணுறாரு. இன்னைக்கு மேப் போட்டு தேடுறோம். அந்த மேப்பை சொல்லிட்டாரு. யோப்பா பட்டணத்துக்கு போ, கடற்கரையோரத்தில் தோல் பதனிடுகிற சீமோன் ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டில் பேதுரு இருக்கான், அவனை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது சொல்லுவான். இப்போன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் பேதுரு தான், நீங்கள் ஒவ்வொருவரும் பவுல் அப்போஸ்தலன் தான். ஆண்டவர் உங்களை தேடுறார். ஆகவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவதூதலுக்கு அனுமதி இல்லை, உங்களுக்குத்தான் அந்த அனுமதி இருக்கிறது. தேவன் உங்களை தான் தேட. நான் வயசாகிடுச்சு, நான் என்னத்தை சுவிசேஷம் சொல்லுவேன். நான் ஒரு நாள் பார்த்தேன், மார்க்கெட் வழியாக நடந்து போகும்போது ஒரு வயதான அம்மா அப்படி ஓரமாக நின்று சுவிசேஷத்தை கொடுக்குது, டாக்ஸ் கொடுக்குது. கண்ணில் கண்ணீரே வந்துச்சு எனக்கு. இந்த வயதான பெரியம்மா அவங்க வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் பணியை செய்கிறாங்களாம். வாழ்நாளெல்லாம் அது பொருத்தனையாகவே. நான் என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார், நண்பர் ஒருத்தர் இருந்தார், தாமோதரன். உங்களுக்கு இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் பணியை முடிச்சுட்டு வந்த உடனே டாக்ஸ் எடுத்து அந்த மார்க்கெட்டுக்கு நின்றுவார், எல்லாருக்கும் டாக்ஸ் கொடுப்பார்.
எல்லாருக்கும் டாக்ஸ் கொடுப்பார். நல்ல பணியில் இருக்கிறவர் டாக்ஸ் கொடுப்பார். ட்ரெயினில் டாக்ஸ் கொடுப்பார். மார்க்கெட் விட்டு வரும்போது டாக்ஸ் கொடுத்துட்டே வருவார். எங்கே போகிறார் அவர்? செக்ரட்டரியேட்டுக்கு வேலைக்கு போகிறவர். போகும்போது ட்ரெயினில் டாக்ஸ் கொடுக்குறாரு, வரும்போதும் டாக்ஸ் கொடுக்குறாரு, பேசும்போது அங்கே இருக்கிறவங்களை ஆண்டை பற்றி பேசுகிறாரு. டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பேர். ஆகவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் ஜாக்கிரதையாக இருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. இதை பிரசங்கிப்பதுக்கு யார் உதவி செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் முடியும். உன் கரத்தை கொண்டு பெரிதான அற்புதங்களை அடையாளம் செய்ய தேவன் விரும்புகிறார். உன் கரத்தை கொண்டு பிசாசை துரத்த விரும்புகிறார். உன் கரத்தை கொண்டு நோய்களை சுகமாக்க விரும்புகிறார். உன் வார்த்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு அப்படியே ஆண்டவரே என் வாழ்நாள்லாம் போயிடுச்சப்பா, இன்றைக்கி என்னை அனுப்பும்பா, நான் போகிறேன், நான் போகிறேன். ஒரேமா கனவா உங்கள் இடங்கள், உங்கள் வீட்டில் ஒரு ஜபக்குழுக்களை நடத்துங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பிரேசலை நடத்துங்க. நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு, அதாவது மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி நடக்கிறவங்க. நம்ம ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறவர்கள். நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன், அது இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே என்னை வரங்களால் நிரப்பும். பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின பிரைஸ் பிரைசி ஜீவா பாஸ்டர் இருந்தா வாங்க. வரலா தாரா நா சிவா லாதாரா நீ கலவா ருக்கனமா தாராமோ ரீபா லாதாரா மீ ஷபலப துனரமா கரபா. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. பிரைசி. இன்னைக்கு எல்லாரும் ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். ரீபா கனமா தூரானா ஷபலப துனர மீ கலப ரக்கனமா தாரபோ ரீபா லாதர நீ கலபா ஷபலப. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உண்மையாக நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்க? உண்மையாக இன்று நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தாவே என்னை அபிஷேகம், ஆண்டவரே என்னை அபிஷேகம். யாரெல்லாம் கேட்பீங்க? பிரைசி. வரலாதாரமா ஷபலபதுனரமி ஷபலபதுனரமி. பிரைசி பிரைசி. பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் இறங்கினார். பரிசுத்த ஆவியின் இறங்கினார். எல்லாரும் அபிஷேகம் பண்ணார். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை மெய்யான தேவன் என்று அறிவித்தார். சிறைச்சாலையில் போட மாட்டார். 4ஆம் அதிகாரத்தில் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்படி செய்து பிணியாளில் குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரனுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கிக்க அனுக்கிரகம் செய்தரலும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டவுடனே என்ன நடந்தது? ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களானார்கள். தைரியமா சொன்னாங்க. அடுத்த வருஷம் விசுவாசிகளின் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலம் அவளுக்கு பொதுவாக இருந்தது. என்ன தெரியுமா? அவள் இருதயத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதுதான் அவங்க ஆர்வமாக இருந்தது. ஒரே மனசு இருந்தது, ஒரே இருதயம் இருந்தது. பொருள் எதுவுமே வேணாம், தேவனுடைய ராஜ்யத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று அர்ப்பணிப்பு வந்தது. வர வைத்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு சபையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உனக்குள்ள வரட்டும், சுயம் அழியட்டும். ஆத்தும பாரத்தால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆத்தும பாரத்தால் நிரப்புவாராக. உன் கை சாதாரண கை அல்ல, அது தேவனுடைய கரமாய் மாறட்டும். உன் கரத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்படட்டும். உன் வார்த்தையிலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்படட்டும். நீ யார் என்று பிரச்சனை இல்லை. நீ உனக்குள்ள தேவன் இருக்க வேண்டும், உனக்குள்ள பரிசுத்தாவன் இருக்க வேண்டும். புரிபால் எந்த வேலை செய்யறது முக்கியம் இல்லை. படகுல மீன் பிடித்து ஜனங்களுடைய உறவே இல்லாம கடலில் செலவு பண்ண உடனே
கூட கர்த்தர் பயன்படுத்தும் போது, அவனை பயன்படுத்தும் போது நீங்கள் எம்மாத்திரம் படிப்பறிவு இல்லாத பேதமை உள்ளவர்களா இருக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது உங்களை பயன்படுத்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயன்பட வேண்டும். ஒரு சபையில் 50,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊழியம் பாஸ்டர் நம்பியில் விசுவாசிகள் செய்கிற ஊழியத்தினால தான் 50,000, 60,000, 1,00,000 ஆகுது. காரணம், விசுவாசிகள் எல்லாரும் ஆத்தும பாரத்தால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். ஆத்தும பாரத்தை தருகிறார். அவங்களுடைய கரங்களை கொண்டு பெரிதான அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவர் செய்கிறார். ஏன் நம்ம வளரல? அழிந்து கொண்டுகிற ஆத்துமாக்கள் ஏன் இன்னும் சபைக்குள்ள வரல? நம்ம எழும்பல. நமக்கு ஆத்மா பாரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது, உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் போது நீங்கள் பயன்படுவீர்கள் தேவனுக்காக. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்து. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துப்பா. பெரிதான அற்புதங்களை என்னை கொண்டு செய்யுங்கப்பா. திரளான ஆத்துமாக்கள் என்னை கொண்டு ரட்சிக்கப்பட ஆவியானவர் கிரியை என்னிலிருந்து நடப்பியும் என்று கேளுங்க. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. கேட்போம். என்னை ரீபலாதாரமா கரபலாதாரமா கபலபதுனரிமி ரீபலாதாரமை கலவ ருட்டலவ தோரவ கரபலாதாரமை ரீபலாதாரமி கலவ சிவலபதுனரிமி கலவ ரீபலாதாரமை கலவ சிவலபதுரவோ. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் ஆவியானவரே அக்கினியா இறங்கி வருவீராக. தேவ ஆவியானவர் அக்கினியா இறங்கி வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியா இறங்கி வருவீராக. ரீமா லாதாரமோ கரப லாதாரமி கமலவதுனரிமி ரீமா லாதாரம கமலவதுனரிமி கலவ அக்கலவ தாரவ அக்கினி 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 ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டுமானவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, எங்களை அபிஷேகியும், எங்களை அபிஷேகியும், எங்களை அபிஷேகியும், எங்களை அபிஷேகியும். பிசாசின் வல்லமைகள் பொறிக்கப்படட்டும். தேவனின் கிரிகள் பொறிக்கப்படட்டும். அந்த இறக்கட்டும்.
நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரக்கரை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய அக்கினி வல்லமை இறங்கட்டும். ரீவா கரப லாதரதி சவலபதே ரீகலபா. ரீவா லாதரதி சவலபதே ரீகலபா. ரீகலபா ரப்புமே. ரீவா தாரானாய் சிவப்புமே. ஆவியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி தூதர்களை காட்சிகளாகும் நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜோதியை மாற்றுகிற தேவன். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. வாங்கப்பா, அக்கினியால் நிரப்புகப்பா, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புகப்பா. ரீமா கரப லாதாராதி ஓரிலா தாரா நம்மை கிட்டபதோனவோ. ஓ நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. உன் நாவில போ பிசாசன் சொன்னா உன் நாக்கில இருந்து வாயில இருந்து அதிகாரம், அதிகாரம் போன்னு சொல்லும் போது அதிகாரத்தோட நீ கட்டளை எடுக்கிறாய். அந்த அதிகாரம் உனக்குள்ள தேவன் தருகிறார், ஆவியானவர் தருகிறார். உங்களை தயவு செய்து அற்பமா எண்ணாதீருங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, உங்களை அற்பமா எண்ணாதீருங்க. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஓரிபா கனபா தூரானா ஷபா லாதாரா நீ உங்களை அற்பமா எண்ணாதீர்கள். ஓ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? யாருமே இல்ல. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அதிகார நாவு பிசாச பார்த்து போ, பிசாச சொன்ன போகணும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகணும் என்று சொன்னார். வியாதிகள் சுகமாகணும். ஆமென். மேலான வல்லமை, மேலான தரிசனம், வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி. கேளுங்க, வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து சத்தமா சத்தமா கேளுங்க. ஆவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. கட்டிக்கொண்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. யார் தெரியுமா? நம் இயேசுக்கு, நம் கர்த்தருக்கு ஒப்பான தெய்வம் வானத்திலும் கீழிலும் எங்குமே இல்லை. இயேசுவே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அந்த தேவன், அந்த தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உனக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்லை. அவர் உனக்குள்ளே இருக்கிறார், அவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஜெபிப்போமா? அப்படியே முழங்கால் படிக்கிறது. தகப்பனே, 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 ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் உங்களோடு இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார்.
ஜெபிப்போமா. தகப்பனே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்த எருசலேம், யூதாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஓ பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை இறக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்குள் நீர் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதோ இன்று முதல் இந்த பிள்ளைகள் உம்முடைய உன்னத பணியை செய்யும்படியான அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கம்யூனனுக்காக